வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, எமது உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி செந்தில்வேல் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. முட்டைக்கோஸ் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா புதூர்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் ஜெயராஜ் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை உற்பத்தியில் மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து டாக்டர் வி ராமகிருஷ்ணன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரை, மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. முட்டைக்கோஸ் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எம் ஜெயராஜ். இவர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா புதூர்பட்டி கிராம விவசாயி ஆவார். வெங்காயம், வாழை சாகுபடியில் ஈடுபட்டு வந்ததோடு தேனி காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் முட்டைக்கோஸ் சாகுபடியில் முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றியும் இதில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்திட அங்கக வேளாண்மையினை மேற்கொண்டு முட்டைக்கோஸ் சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நாங்கள் பயிர் வெங்காயம் போடுவோம், வாழை போடுவோம். இந்த சீசனில் கோஸு போட்டிருக்கோம். இதில் நாற்றில் மகாராணி என்ற ஒரு ரகத்தை வாங்கி பாவி பேடு போட்டு, பேடில் சூடாமோனஸு, வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து அதை போட்டு கீழே நாற்று பாவி, நாற்றுலேருந்து வேற ஓட்டத்துக்கு கூமிக்கு ஆசிட்டு அதை விட்டு அப்புறம் 40 நாள் கழித்து பயிர் எடுத்து நிலத்தில் பாத்தி போட்டு 1.5 அடி கேப்பு போட்டு, கேப்பில் கரையில் 1 அடிக்கு 1 அடி நாற்று வச்சு, அது சென்டாக்ஸு காமாட்சிபுரம் சென்டாக்ஸ் மூலியமாக அறிகுறி கேட்டு அது மூலியமாக நாங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம். நட்டு 25 நாள் கழித்து ஒரு களை எடுத்து மேலே வேற ஓட்டத்துக்காக கூமிக்கு ஆசிட்டு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். பயிர்களுக்கு ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கிறதா இருந்தால் 25 நாள் கழித்து பயிரிட்டதுக்கப்புறம் ஒரு பூச்சி அந்துப்பூச்சி மாதிரி, அந்த அந்துப்பூச்சி உருவாகிற போது சென்டெக்ஸு காமாட்சிபுரம் சென்டெக்ஸு ஆலோசனைப்படி இப்போ பூச்சி மருந்துகள் தொளிக்காமல் இயற்கை மூலியமாகவே உருவாகிட்டு வந்துட்டுருக்கோம். 30 நாளையில் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு, முத்து புண்ணாக்கு, டிஏபி இதுக்கெல்லாம் கலந்து பயிர்களை தூருக்கு வச்சு பயிரிட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே பூச்சி அடித்தால் ஒரு வகையான அட்டை அவங்க மூலியமாக கொண்டு வச்சு அதை பயிர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல சீசனில் நல்ல பயிர் லாபம் வரும். ஏக்கருக்கு
ஒரு 300-400 மூட்டை வரும். மூட்டை இன்றைக்கி நான் சர்வசாதாரணமாக 500 மணிக்கு போகும். விவசாயிகளுக்கு வந்து பலன் இந்த சீசனில் பரவாயில்லாமல் இருக்கும். அறுவடை வந்து 90 நாளில் அறுவடை பண்ணலாம். 25 நாள் முடிச்சு 40 நாள் ஒரு வகையான உரம் கொடுத்து 90 நாள் அறுவடை ஆகிடும். மார்க்கெட்டிங் நம்ம தேனி மதுரை போவோம், சொந்தமாகவே வெட்டி போவோம். சில கான்ட்ராக்ட் வருவாங்க, கான்ட்ராக்டுக்காரர்களும் பேசிட்டு செய்வோம். கோஸில் வந்து கோஸு எங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்குது. மார்க்கெட்டிங்கில் வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக விலை போயிட்டுருக்கு, பரவாயில்லாத விலை. அதனால் எங்களுக்கு நல்ல பலன்தான், விவசாயிகளுக்கு நல்ல வருமானம். மேலும் விவரம் பெற விவசாயி எம் ஜெயராஜ் அவர்களை 09771615310 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். பழங்காலந்தொட்டே நாம் மரபுசார் மூலிகைகளை பயன்படுத்தி வருகின்றோம். மேலும் எளிதில் கிடைக்கக்கூடிய தாவரங்கள், இலை தழைகளை பயன்படுத்துவதன் மூலம் கால்நடைகளை நோய்களிலிருந்து பாதுகாக்கலாம். மேலும் மாடுகளுக்கு ஏற்படும் மடிவீக்க நோயினை கட்டுப்படுத்த மரபுசார் மூலிகைகளை சிறந்ததாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை உற்பத்தியில் மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் தரும் விளக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், கால்நடைகளுக்கான மரபுசார் மூலிகை வழி மருத்துவம். நம் முன்னோர்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை கொண்டு இந்த மரபுசார் மூலிகை மருத்துவத்தை உருவாக்கி உள்ளனர். இதற்கு ஆங்கிலத்தில் எத்னோ வெட்டினரி மெடிசின் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வளரும் நாடுகளில் 80% மக்கள் இந்த மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்துவதாக ஓர் ஆய்வு தெரிவிக்கின்றன. மேலும் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் காண இருப்பது மடிநோய்க்கான மூலிகை மருத்துவம். மடிநோயானது கறவை மாடுகளில் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த நுண்கிருமிகள் மடிக்காம்பின் வழியே உள்ளே சென்று அந்த மடியின் வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மடி வீக்கத்தின் பொழுது மாடானது காய்ச்சலால் அவதிப்படும். அது மட்டுமல்ல, மடியானது வீங்கி சிவந்து காணப்படும். இந்த மடிவீக்கம் பாதிக்கப்பட்ட மாட்டில் உள்ள மடியிலிருந்து வரும் பால் வெள்ளை நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ திரியாக திரிந்து காணப்படும். சில சமயங்களில் இரத்தம் கூட வரும். எனவே மடியில் அல்லது பாலில் ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் தென்பட்டால் நம் விவசாய பெருமக்கள் இது மடிவீக்கம் என்று நினைத்து உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நலம் பயக்கும். அதற்கு முன்பாக, மருத்துவர் வருவதற்கு முன்பாக என்ன முதலீடு செய்ய வேண்டும் என்றால், அதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 3 பொருட்கள். 1, சோற்றுக்கற்றாழை 1 இதழளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சுமாராக 200 கிராம் இருந்தால் போதும். அதனுடன் மஞ்சள் பொடி 50 கிராம். அந்த மஞ்சள் பொடியுடன் சிறிதளவு 5 முதல் 10 கிராம் அளவு சின்னாம்பு. இந்த சின்னாம்பு அளவு ஒரு பாக்களவு இருந்தால் போதும். இது 3ஐயும் நன்றாக ஆட்டுக்கல்லில் வைத்து அரைத்து, அந்த அரைத்த பகுதி இவ்வாறு இருக்கும். இந்த அரைத்த பகுதியை சிறிதளவு கையில் எடுத்து அதில் தண்ணீர் பிசைந்து அந்த பாதிக்கப்பட்ட மடியில் நாம் மேற்பூச்சாக பூச வேண்டும். இந்த மருந்து பூசுவதற்கு முன்னாடி நாம் மடியை நன்றாக கழுவிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பாதிக்கப்பட்ட மடியின் உள்ள காம்பில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட பாலை சுத்தமாக கறந்துவிட வேண்டும். விவசாயிகள் செய்யும் தவறு என்னவென்றால், அந்த கறந்த பாலை அவ்வாறே கட்டுத்தரை விட்டு விடுவார்கள். அவ்வாறு விடுவதன் மூலம் அந்த கிருமிகள் மற்றொரு மாட்டிற்கோ அல்லது மற்றொரு காம்பிற்கோ சென்று மேலும் மடிநோயை அதிகரிக்கும். எனவே முடிந்தவரை அந்த கெட்டுப்போன பாலை பீச்சி தனியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும்.
இவ்வாறு செய்தால் மடிவீக்கம் வருவதை குறைக்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் இந்த முதல் உதவியானது எங்கள் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையமான தஞ்சாவூரில் பரிந்துரைக்கப்பட்டதாகும். எனவே இந்த முதலுதவி செய்வதன் மூலம் மடிநோயானது அதிகமாக பெருகி பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே விவசாயிகள் அருள் கூர்ந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்களை 09789654869 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 2 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. பருத்தியில் வெள்ளை ஈ மற்றும் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு இமிடாக்ளோபிரிட் 200 SL 100 ml தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெல்லில் இலைப்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு வெட்டப்புல் சல்பர் 400 கிராம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தேனி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. நீரை குறைவாக பாசனம் செய்ய சொட்டு நீர் பாசன முறையினை பின்பற்றலாம். கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதற்கு 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட் 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஹெக்டருக்கு 25 கிலோ ஃபெரஸ் சல்பேட்டை மண்ணில் தூவலாம். நெல்லில் மாவு பூச்சியை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 2% தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
காளான் புரதச்சத்து நிறைந்த உணவாகும். இது ஒரு பூஞ்சான வகையை சார்ந்தது. வேளாண்மையோடு உபத்தொழிலாக காளான் வளர்ப்பினை மேற்கொள்ளலாம். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வருவாயினை ஈடுதரக்கூடிய தொழிலாகும். மேலும் காளான் வளர்ப்பு முறைகள், குடிலமைக்கும் முறைகள், வித்துக்கள், அறுவடை மற்றும் விற்பனை வாய்ப்புகள் போன்ற பல தகவல்களை நமக்கு விவரிக்கின்றார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி செந்தில்வேல் அவர்கள். இப்பொழுது காளான் சாகுபடி பற்றி நாம் பார்க்கலாம். சமீப காலங்களில் காளான் வகை உணவு பழக்கமானது மிகவும் பிரபலம் அடைந்து கொண்டு வருகிறது. இப்போ ஹோட்டலுக்கு நம்ம போனோன்னே என்ன சொல்கிறோம், இது மெனு வந்து ஆர்டர் பண்ணுறோம். மஷ்ரூம் சூப்பு, மஷ்ரூம் தோசை, மஷ்ரூம் 65, மஷ்ரூம் பிரியாணி என்று பல வகையான உணவுப் பொருட்களானது காளான் வைத்து தயாரிக்கப்படுகின்றது. முதல்ல இந்த காளான்னா என்ன, அது எப்படி சாகுபடி செய்கிறாங்க, அதில் என்ன வருமானங்கள், நிகர லாப வருமானங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ காளான் என்பது ஒரு பூசணம். அந்த பூசணமானது நன்றாக வளரும்போது குடை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. இந்த குடையை தான் நாம் உணவுக்கூடிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. சிப்பி காளான் வளர்வதற்கு குளிர்ந்த வெப்பநிலை, அதாவது 24 டிகிரி சென்டிகிரேட்டிலிருந்து 28 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும் ஈரப்பதமானது 85% அதிகமாக இருக்கப்பட வேண்டும். இந்த சிப்பி காளான் வளர்வதற்கு தென்னமட்டையாலான குடில், அதாவது வந்து பார்த்தோம்னா 25க்கு 15, 25 அடி நீளம் 15 அடி அகலம் உள்ள ஒரு கொட்டாய் போட்டு அது கீழே மணல் கொட்டி அந்த சிப்பி காளான் நாம் வளர்க்கலாம். இந்த பால் காளான் வளர்ப்பதற்கு கொஞ்சம் கதகதப்பான சூழ்நிலை தேவைப்படுகிறது. அதாவது 27 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலிருந்து 35 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும், ரெண்டாவது அதுக்கு ஈரப்பதமானது 85% குறையாமல் இருக்கப்பட வேண்டும். இந்த தட்பவெப்ப சூழ்நிலை இருந்தால்தான் இந்த பால் காளான் என்பது வளரும். இப்போ காளான் வளர்ப்பதற்கு என்னென்ன மூலப்பொருள்கள் தேவை? காளான் வளர்ப்பதற்கு வைக்கோல் என்ற மூலப்பொருளானது பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காளான் சாகுபடிக்கு வைக்கோலை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கப்பட வேண்டும். இந்த வைக்கோலை பதப்படுத்துவதற்கு 2 முறைகள் உள்ளது. ஒன்று வந்து கொதிக்க வைக்கிற தண்ணீரை பயன்படுத்தி பதப்படுத்தலாம். அடுத்தது வந்து ரசாயன முறையில் பயன்படுத்தலாம். இந்த கொதிக்க வைக்கிற தண்ணியில் எப்படி பதப்படுத்துறதுன்னா, வைக்கோலை நம்ம எடுத்துக்கிறோம், அதை எடுத்துகிட்டு சிறு சிறு துண்டுகளாக நாம் நறுக்க வேண்டும். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய பிறகு அதை வந்து 4லிருந்து 5 மணி நேரம் அந்த வைக்கோலை ஊற வைக்கப்பட வேண்டும். ஊற வச்ச பிறகு அந்த தண்ணீரை வடிகட்டிட்ட பிறகு அந்த வைக்கோலை தண்ணீரில் போட்டு வேக வைக்கணும். வைக்கோலுடைய ஈரப்பதமும் மிகவும் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த ஈரப்பதமானது ஒரு 60% இருக்கணும். 60% என்ன நம்ம போய் அளக்க முடியாது. அந்த வைக்கோலை எடுத்தோம்னா பிசிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, ஆனால் லேசாக ஈரம் இருக்கணும். அந்த வைக்கோல் எடுத்து இப்படி வளைச்சோம்னா அப்படியே வளைஞ்சு கொடுக்கணும். வைக்கலானது இப்படி வளைஞ்சு கொடுக்கணும், ஒடியக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதை வந்து நிழல் பகுதியில் நாம் காய வைக்க வேண்டும். இந்த காளான் வித்து தயாரிப்பதற்கு முதல்ல திசு வளர்ப்பு செய்யப்படுகிறது. இந்த திசு வளர்ப்பானது ஆய்வகத்தில் தான் நாம் செய்ய வேண்டும். இந்த திசுவை கொண்டுதான் காளான் வித்துவானது தயாரிக்கப்படுகிறது. இந்த காளான் வித்து பயிற்சி பெற்ற விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள். வித்துவானது தேர்வு செய்யும்போது மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இப்போ காளான் சாகுபடிக்கு முதல் படியாக நம்ம பெட்டு தயார் பண்ணுறோம். பெட்டுன்னா படுக்கை. இந்த காளான் சாகுபடி செய்யும்போது விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது 3 மூலப்பொருள்கள், அதாவது 3 பகுதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை நான் சுருக்கமாக எப்படி சொன்னால் DTH. டினா டெடிகேஷன், டீனா டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஹச்னா ஹைஜீன். அதாவது அந்த டெடிகேஷன், அந்த விவசாயி காளான் சாகுபடி செய்யும்போது அவரை தன்னை ஈடுபடுத்தி கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, நான் இந்த பால் காளான், சிப்பி காளான், முட்டு காளானுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை விவரித்தேன். அந்த தட்பவெப்ப சூழ்நிலையை நம்ம காளான் சாகுபடி செய்யும் குடியில் மிகவும் முக்கியமாக பராமரிக்கப்பட வேண்டும். அதாவது டெம்பரேச்சர் அண்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதாவது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம். அடுத்து வந்து ஹைஜீன்னா மிகவும் சுத்தமாக இருக்கணும். எப்போ நம்ம வைக்கோலை வேக வைக்கிறோமோ, தொற்று நீக்கம் செஞ்ச பிறகு அந்த வைக்கோலுக்கு பிறகு நம்ம கையை வந்து டெட்டால் சோப்பு போட்டு கழுவிக்கணும். டெட்டால் சோப்பு போட்டு கழுவின பிறகு 1 லிட்டருக்கு 5 மில்லி டெட்டால் விட்டு நல்லா கழுவிக்கிட்டு
ஒரு நல்ல துணியால், அழுக்கு இல்லாமல் துணியாக நல்ல துணியால் துடைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நாம் வந்து படுக்கை தயார் செய்யப்பட வேண்டும். அப்படி தயார் செய்த படுக்கை தான் நம்மளுக்கு தொற்று நீக்கம் இல்லாமல் காளான் சாகுபடிக்கு மிகவும் நல்ல மகசூல் தரும். இப்போ வந்து படுக்கை தயார் செய்வதற்கு நம்மளுக்கு வந்து 1 அடி அகலம், 1.5 அடி நீளம், இல்லைன்னா 1.5 அடி 2 அடி நீளம், 1.5 அடி அகலம் உள்ள பையை எடுத்துக்கிறோம். இந்த பையை தான் வந்து நம்ம காளான் சாகுபடிக்கு பயன்படுத்திக்கிற பாலித்தீன் பை. இந்த பையில் நாம் வந்து இந்த வைக்கலை, பதப்படுத்தின வைக்கலை எடுத்து நாம் இதில் போட்டு இதேமாரி படுக்கை நாம் தயார் செய்கிறோம். இந்த படுக்கை தயார் செய்து நாம் சிப்பி காளானுக்கும் பால் காளானுக்கும் படுக்கை தயார் பண்ணுற முறை ஒன்று தான். ஆனால் வித்துக்கள் வேறு வேறு. சிப்பி காளான்லேருந்து வித்துக்கு திசு எடுக்கிறோம், பால் காளான்லேருந்து திசு எடுக்கிறோம். அப்படி திசு எடுத்த பிறகு அந்த வைக்கோல் படுக்கை தயார்படும் போது ஒரு அடுக்காக நாம் வந்த வைக்கலை வச்சு அந்த விதையை வந்து தூவி விட்டு நல்லா இறுக்கமாக கட்டி நம்ம இதேமாரி படுக்கை தயார் செஞ்சுக்கிறோம். இந்த படுக்கை தயார் செய்த பிறகு அதை எடுத்துக்கொண்டு போய் சிப்பி காளான் குடில், பால் காளான் குடில், இந்த 2 குடிலும் வேறுபட்டது. இப்போ இந்த படுக்கை தயார் செய்த பிறகு இந்த படுக்கையானது ஒரு 12 நாள்லேருந்து 14 நாள் எடுத்துக்கும். எதுக்கு? இந்த மைசூலி இழைகள்லாம் ஓடும். இந்த மைசூலி இழைகள் எல்லாம் ஓடிய பிறகு இது ஓடுறதுக்கு ஒரு தனி ரூம் தயார் பண்ணணும். அந்த ரூம் பேர் ரன்னிங் ரூம். அந்த ரன்னிங் ரூம் அதனுடைய தட்பவெப்பநிலை எப்படி இருக்கணும்னா 85% ஈரப்பதம் குறையாமலும் 26-27 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலும் நம்ம பராமரிக்கணும். இந்த மைசூலி வளர்ந்த பிறகு அந்த படுக்கைகள் எடுத்துக்கிட்டு வந்து சிப்பி காளான் குடியில் நம்ம உரிமேரியே கட்டி நம்ம தொங்க விடலாம். உரிமேரியே கட்டி தொங்க விடும்போது ஒரு 3 இல்லை 4 நாளில் நம்மளுக்கு வந்து குண்டு செலவு போல் நம்ம சிப்பி காளானுடைய மொட்டுக்களானது வர ஆரம்பிக்கும். 7ஆவது நாள் 10ஆவது நாள் அறுவடைக்கு தயாராகிடும். அப்புறம் 2வது அறுவடை, அந்த அறுவடைக்கு பிறகு 7 நாள் கழித்து 10 நாள் கழித்து 2வது அறுவடை நம்ம செய்யலாம். அப்புறம் 3வது அறுவடை, அதுக்கு அடுத்து ஒரு வாரம் 10 நாள் கழித்து 3 அறுவடை எடுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ வைக்கல் வந்து ஒரு படுக்கை தயார் செய்து பயன்படுத்தணும்னா அதிலிருந்து ஒரு 700 கிராம்லேருந்து 900 கிராம் வரலையும், 3/4 கிலோ வரலையும் நம்ம காளான் நம்ம எடுக்கலாம். இந்த தட்பவெப்ப சூழ்நிலை வளர்றதுக்கு அந்த குடியில் கீழே வந்து மணல், அதாவது வந்து ஒரு அடிக்கு இல்லை 1.5 அடிக்கு மணல் கொட்டி நல்லா தண்ணி தேக்கி நிரப்பி வைக்கணும். அப்படி வச்சுன்னா ஒரு குளிர்ந்த சூழ்நிலை கிடைக்கும். அப்புறம் 2வது, ரொம்ப மழை காலம் அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றத்தை நிறுத்திக்கலாம். ரொம்ப வெயில் காலம் அதிகமாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு 3 முறை அந்த மணலில் தண்ணி ஊற்றலாம். அதே வெயில் காலம் அதிகமாக இருக்கப்படும் போது நம்மளால் வெப்பநிலை அதிகரிக்குது, 27 டிகிரி சென்டிகிரேட் மேலே போகுது, சுற்றியும் சாக்கு கட்டி அந்த சாக்கில் நம்ம தண்ணியை தெளிக்கலாம். தெளித்தோம்னா ஒரு காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை அப்படி தெளித்தோம்னா அந்த காற்றினுடைய ஈரப்பதம் உள்ள ஈரப்பதத்தை அதிகரிக்கும். ஒரு 85-90 வரலையும் வச்சுக்கும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த சிப்பி காளான் வளர்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அப்படி வருபடும் போது நம்மளுக்கு எவ்வளோ வரவு செலவு கணக்கு வருது இந்த சிப்பி காளான் பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 10 கிலோ சராசரியாக நம்ம சாகுபடி செய்யணும்னா ஒரு 25க்கு 15, 25 அடி நீளம் 5 அடி அகலம் உள்ள ஒரு குடியில் ஒரு 15 பெட்டு தினைக்கு நீங்கள் போட்டால் போதும். 15 பெட்டு போட்டு நம்ம வந்து அதுக்கான செலவு வந்து ஒரு 500 ரூபா ஆகும். அது வந்து எவ்வளோக்கு அறுவடை எடுக்கலான்னு பார்த்தா ஒரு 5 கிலோ எடுக்கலாம். ஒரு கிலோ வந்து 150 ரூபா போகுது. 150 ரூபா போனால் நம்மளுக்கு 150 ரூபா போனால் 10 கிலோ கிடச்சா கூட 1500 ரூபா கிடைக்கும். இந்த 10 பெட்டு படுக்கை உருவாக்குறதுக்கு செலவு வந்து 500 ரூபா. 500 ரூபா செலவு போக 1500 ரூபாயில் 500 ரூபா போனால் 1000 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 கிலோ உற்பத்தி செஞ்சால் நம்மளுக்கு சிப்பி காளானுக்கு 1000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 20 கிலோ ஒரு விவசாயி காளான் சாகுபடி செய்யணும், சிப்பி காளான் சாகுபடி செய்யணும்னா 30 சதுர அடி உள்ள குடிலானது 2 குடியில் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 20 கிலோ, அதாவது 2000 ரூபா ஒரு நாளைக்கு குறையாமல் சம்பாதிக்கலாம். அதாவது என்னுடைய தேவை எங்கே இருக்குது பார்த்தா, ஹோட்டலில் போய் விற்கிறத விட எங்கே குடியில் இருக்குதோ குடிலுக்கு முன்னாடி உள்ள ஃபார்ம் கேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து பண்ணையுடைய நுழைவாயில் ஒரு டேபிள் போட்டு வச்சாவே போதும். இந்த காளானது பெருமக்கள், அதாவது சாப்பிடக்கூடிய பெருமக்கள் அதிகமாக வாங்கி கொண்டு போகிறாங்க. இது வந்து காளான் என்பது ஒரு பயோடெக்னாலஜி, நுண்ணுயிரி பூசணத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த பயோடெக்னாலஜி வந்து நம்ம அந்த பூசணத்தை ஆய்வகத்தில் எடுத்து அதை கரெக்டாக தொற்று நீக்கம் இல்லாமல் சரியான முறையில் தேர்வு செஞ்சு அதை நாம் வந்து குடியில் வளர்க்குறோம். அப்படி வளர்க்கப்படும் போது மற்ற நுண்ணுயிரிகளின் தாக்கம் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி தொற்று வந்ததுன்னா படுக்கை பூரா வெள்ளையாக இருக்காது, மஞ்சளாக இருக்கும், கருப்பாக இருக்கும், 2வது பச்சையாக இருக்கும். இது பூரா அதனுடைய மற்ற பூசணங்கள். அந்த மற்ற பூசணம் வந்தால் அது வந்து அதாவது மனுஷனுக்கு ஒவ்வாத பூசணம். அந்த பூசணம் வந்தால் அது வந்து காளான் மகசூலை பாதிக்கும். காளானுடைய நிறமே மாறி போயிடும், அதாவது மஞ்சள் கலராக மாறிடும். பாக்டீரியா அட்டாக் வந்துச்சுன்னா
பூரா மற்ற பாக்டீரியா அதாவது அட்டாக் வந்ததுன்னா பூரா மஞ்சள் ஆகிடும். இப்படி சாகுபடி செய்யப்படும் போது இது நல்ல வருமானம் வரக்கூடிய தொழிலாக கருதப்படுகிறது சிப்பி காளான். இந்த பால் காளான் வளர்ப்பதற்கு குடில் மட்டும் தயார் பண்ணணும். அதாவது 3 அடி ஆழம் உள்ள குடில், அதாவது வந்து 10 அடி 9 அடி அகலம் 27 அடி நீளம் உள்ள குடில், 3 அடி ஆழம், மேலே சிலிப்பான் ஷீட் போட்டு நம்ம இந்த பால் காளான் வளர்க்கலாம். இந்த பால் காளான் மிக சிறப்பு என்னென்னா டைஜஸ்டிவ் என்சைம், அதாவது வந்து நம்மளுக்கு செரிமானம் வரக்கூடிய என்சைம்கள் அது நல்லா சுரக்கக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது இந்த பால் காளான். இதனால் இது வந்து 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எது பால் காளான். சிப்பி காளான்னா ஒரு நாள் அன்னைக்கு காலையில் அறுவடை பண்ணால் நைட்டுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்றணும். இந்த பால் காளான் சிப்பி காளான் இதான் வந்து முக்கிய வேறுபாடு. இதை கேசிங் சொல்லுவோம். அதாவது நல்லா இதேமாரி வளர்ந்த பிறகு பெட்டை 2 அறுத்து ஒரு ஏரி களிமண் அதனுடைய பிஹெச் கார அமிலத்தன்மையானது வந்து 7 இருக்கணும். அந்த மண்ணை வந்து தொற்று நீக்கம் அடைஞ்சு பெட்டை 2 அறுத்து இது மேலே தூவி விட்டு அது மேலே தண்ணி வந்து தெளிக்கணும். ஓஸ் பைப் போட்டு அடிக்கூடாது, அடித்தா மண்ணு புறம் போயிடும். அதை நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்னு சொல்லுவோம். அதேமாரியா மிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், பனி மாரி அதில் வச்சு நினச்சி நம்ம கொண்டு போய் நம்ம வந்து பால் காளான் குடியில் வைக்கணும். இந்த பால் காளானானது அதே போல் வந்து 12ஆவது நாள் மைசிலியம் பூரா வளர்ந்த பிறகு கேசிங் வந்து செஞ்சதுலேருந்து 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே முட்டுகள் வர ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 10 நாளில் வந்து அறுவடை வரும். இதுலேயும் 3 அறுவடை பண்ணலாம். ஒரு படுக்கையில் வந்து 600 கிராம் வந்து 700 கிராம் வரலையும் நம்ம பால் காளான் எடுக்கலாம். இதுதான் வந்து காளான் வளர்ப்பினுடைய சுருக்கமான செய்முறை தொகுப்பு. மேலும் விவரம் பெற முனைவர் வி செந்தில்வேல் அவர்களை 09786730806 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 4/1/2016 திங்கட்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நவீன காலிஃப்ளவர் சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா பாலர்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் ஐயப்பன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தீவன பயிர் சாகுபடி குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பப்பாளியில் நுண்ணூட்ட சத்துக்களின் முக்கியத்துவம் குறித்து வேலூர் மாவட்டம் வினிச்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி பாலாஜி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.